இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது சாதாரண ஸ்மார்ட் போன் வச்சு எப்படி அழகா போட்டோ எடுக்கிறது. என்கிட்ட DSLR இல்ல, அதனால என்னால ஒரு சரியான போட்டோ எடுக்க முடியாதா? சாதாரண ஒரு ஸ்மார்ட் போன் தான் இருக்கு, ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு, அதை வச்சு எப்படி அழகா போட்டோ எடுக்க? இப்படி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல மொத்தமா ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போறோம். இதை வச்சு எப்படி ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன்ல அழகா போட்டோ எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இப்போ சொல்ற 5 டிப்ஸ் வச்சு உங்கள்கிட்ட இருக்க ஸ்மார்ட் போன்ல அழகா எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸ்ட்ரா 2 போனஸ் டிப்ஸும் இருக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிப் நம்பர் 1, பொசிஷன் யுவர் போன். நீங்க உங்களோட போனை எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு போட்டோ எடுக்கும் போது டக்குன்னு கையில வச்சிருக்கிறோம், டக்குன்னு எடுத்து ஒரு போட்டோ எடுக்கலாம். இப்படி எடுக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா அப்படிதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா உங்களோட சப்ஜெக்டை நீங்க ஒரு போட்டோ எடுக்க போறீங்க, ஒரு குழந்தையோ உங்க மனைவியோ நீங்க வந்து போட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த போனை லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிறீங்களா இல்ல போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிறீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றது மாதிரி இந்த போனை எப்படி நீங்க பொசிஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப தூக்கி இப்படி வச்சிருந்தாலோ இல்லை கீழே இருந்து இப்படி பார்த்து வச்சிருந்தாலோ அது ஒரு மாதிரி விகாரமாக தெரியும். இப்போ சின்ன குழந்தைங்களையோ இல்லை பெட்ஸையோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க நிற்கிறதுக்கு மேலே உயரத்துலேருந்து இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு குள்ள மனிதர்கள் மாதிரி ஒரு தோற்றமாக இருப்பாங்க. ஸோ தலை பெருசாக இருக்கும், கால் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விகாரமாக இருக்கும். அது மாதிரி இப்போ நான் உங்கள் வீட்டில் வளர்க்குறவங்க செல்ல பிராணிகளை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதும் அவங்களோட ஐ லெவலில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மண்டி போட்டு கையில் அவங்களுக்கு இந்த கேமரா வந்து அவங்களோட முகத்துக்கு நேராக அவங்களோட ஐ லெவலில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ நல்லாவே வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹரிசாண்டலாக, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு நேர் எதிரில் உங்களோட ஃபோனை ஹரிசாண்டலாக நீங்கள் வச்சுருக்கீங்களாங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ மேலே பார்த்தோ இல்லை கீழே இருந்து பார்த்தோ வைக்கும்போது அந்த உருவம் நீங்கள் எடுக்க போகிற உருவம் வந்து கொஞ்சம் விகாரமாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிப் நம்பர் 2, லைட் டைரக்ஷன். அதாவது இதுனா லைட் டைரக்ஷன் நம்ம வந்து சினிமா எடுக்க போகிறதில்ல, ஆனாலும் ஒரு சாதாரண ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களை சுற்றி உள்ள அந்த வெளிச்சத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். அதாவது ரொம்ப சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறாங்களா, நேர் எதிர நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அவருக்கு நேராக வந்து சூரியன் வந்து அடிக்குது அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாகவே வந்து அந்த கண்ணை வந்து இப்படி ஸ்குவிஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இந்த கண்ணை வந்து இப்படி சுருக்கி பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இயற்கை தன்மை வந்து இல்லாமல் போயிடும். அதாவது கண்ணை ரொம்பவும் விரிச்சிட்டு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் சுருக்கி பார்க்கக்கூடாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த முகத்தில் உள்ள இயற்கையான ஒரு தோற்றம் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து லைட் வருது, அவங்களுக்கு நேராக வந்து கண்ணில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குதா இல்லை சைட்லேருந்து ரொம்ப ஹார்ஷாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ ரொம்ப ஒரு வெளிச்சமான இடத்துல நிற்கிறீங்க, நீங்கள் இப்படி வச்சு ஒரு கேமரா எடுக்கும்போது உங்களுக்கு நேராக வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா உங்கள் லென்ஸில் வந்து அந்த லென்ஸ் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த பிரதிபலிப்பு வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் எடுக்கிறீங்க, லென்ஸ் ஃப்ளேர்லாம் வச்சு எடுக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த படத்தோட ஷார்ப்னஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அந்த வெளிச்சம் வந்து பட்டு அந்த படத்தில் உள்ள டீட்டெயில் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஒரே வெயிலாக இருக்குது, நிழல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா அந்த ஷேடோ ஆன ஏரியாவில், இப்போ ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டோட நிழல் இல்லை ஒரு டென்ட் போட்டிருக்காங்க அதோட நிழல் இல்லை மரத்துக்கு கீழே அந்த மாதிரி நிழலில் வச்சு நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டை நீங்கள் படம் பிடிக்கும் போது சப்ஜெக்ட்டுக்கும் சாஃப்டான லைட் இருக்கும், உங்களோட லென்ஸ்குள்ளே வர வெளிச்சமும் அந்த பிரதிபலிப்பும் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அழகாக எடுக்கலாம். டிப் நம்பர் 3, அதாவது உங்கள் கேமராவில் இருக்கிற எல்லா லென்ஸையும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சாதாரண நான் இப்போ கையில் வச்சுருது சாதாரண மொபைல் ஃபோன் தான், இதில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 5 to 6 இயர்ஸாக வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா அல்ட்ரா வைடு டெலிஃபோட்டோ மேக்ரோ லென்ஸ்னு ஒரு 5-6 லென்ஸ் வச்சு ஃபோனு பின்னாடி ஃபுல்லாக லென்ஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபோன்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஃபோனு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, எல்லா வகையான லென்ஸும் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து குரூப் ஷாட் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸை லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, ஒரு ஆர்கிடெக்ட் எடுக்கிறீங்க, பெரிய மால்குள்ளே இருக்கீங்க, மாலில் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து சென்டரில் நிறுத்தி வச்சு அந்த ஃபுல்லாக அந்த மாலோட அந்த வைடு ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அல்ட்ரா வைடு லென்ஸுக்குள்ள ஆப்ஷனை ஆன் பண்ணி ஸோ அந்த லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி, இல்லை கொஞ்சம் எனக்கு கவர் பண்ணால் போதுன்னா வைடு லென்ஸுக்குள்ள ஆப்ஷனை யூஸ் இல்லை எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை ஒரு பூவில் ஒரு வண்டு உட்காந்துருக்கு, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல்ல மலை துளி வந்து நீர்த்துளி இருக்குது, பனித்துளி இருக்குது, இதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த மேக்ரோ லென்ஸ்குள்ள ஆப்ஷன் இருக்கும். எவ்வளோ நீங்கள் பக்கத்தில் போனாலும் அந்த சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இப்படி ரொம்ப
ரொம்ப நீங்கள் பக்கத்தில் போனாலும் கரெக்டாக அந்த லென்ஸ் வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் என்கிட்ட அந்த மாதிரிலாம் 4-5 லென்ஸ்லாம் இல்லை, டெலிஃபோட்டோ இல்லை, அல்ட்ரா வைட் இல்லை, என்கிட்ட இருக்க ஒரு மாதிரி ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை அந்த சப்ஜெக்டை விட்டு தூரமாகவோ நடந்து போய் அதுக்கேற்றாப்புல நீங்கள் மாற்றி எடுக்கலாம். ஆனால் அந்த அல்ட்ரா வைடில் இருக்கிற மாதிரி, மேக்ரோவில் இருக்கிற மாதிரி, டெலிஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வர்றது வந்து அவுட்புட் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அதில் உள்ள அந்த 4-5 கேமராவில் உள்ள ஃபோனில் உள்ள ஆப்ஷன்ஸை இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் சாதாரண இந்த மாதிரி ஃபோன்லேயும் உங்களால் எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு பூ பக்கத்தில் இருக்குது, அது மேலே ஒரு வண்டு உட்காந்துருக்கு, இது நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண ஃபோனில் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் பிளர் ஆகிடும். ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்கள் லென்ஸ் பக்கத்தில் கொண்டு வரும். ரொம்பவே பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களால் பக்கத்தில் போக முடியுது, எந்த அளவுக்கு ஃபோக்கஸில் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல எடுங்க. சில வாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி அதை எடிட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், கிராப் பண்ணி நீங்கள் வச்சு நல்லாவே இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ரோ இருந்துச்சுன்னா மேக்ரோ யூஸ் பண்ணுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி என்னென்ன லென்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். உங்கள் ஃபோனில் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது போர்ட்ரேட்டுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்புக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்லேயும் வந்து சாஃப்ட்வேர் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ போர்ட்ரேட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்டை விட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஏதோ ஒரு ப்ரைம் லென்ஸில் வந்து நீங்கள் போட்டு வைட் ஆப்பர்ச்சரில் வச்சு ஃபோட்டோ எடுத்தது மாதிரி ஒரு சிமுலேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஒரு சில ஃபோன்களை தவிர மற்ற எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேரில் தான் அந்த இது பண்ணுறாங்க, சிமுலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக தனியாக யூனிக்காக தெரியும். அடுத்தது டிப் நம்பர் 4, கிரியேட் அ டெப்த். ஒரு டெப்த்தை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு வேகமாக எடுக்கிறது வேறு. நீங்கள் உங்களோட வரவங்களை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் போயிருக்கீங்க, அவ்வளோ ஒரு இயற்கையான பின்னாடி சீனரி இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து அவங்கள வந்து அந்த சப்ஜெக்டை வந்து பொசிஷன் பண்ண, நீங்கள் இந்த இடத்துல நில்லை, உங்களுக்கு நின்னீங்கன்னா தூரத்தில் இந்த மரம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு கோயில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, பொசிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்து. இந்த 4வது பாயிண்ட் வந்து உங்கள் சப்ஜெக்டை எங்கே நீங்கள் நிறுத்தலாம், எந்த இடத்துல நிறுத்தினா அவங்களுக்கு ஒரு 3D டெப்த் கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியும் சில விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு டெப்த்தை கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்டு வீடியோலேயே பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கணும், அந்த லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில பொருட்களை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டெப்த்தை கிரியேட் பண்ணணும். அடுத்தது உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த டச் ஃபோக்கஸ் பாயிண்ட், நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதை ஃபோக்கஸ் போகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், பக்கத்தில் உள்ளவங்கள நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லை இந்த பூவை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக கொண்டு வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு வைங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் வந்து நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதுக்கு ஃபோக்கஸ் போகும். உங்கள் ஃபோனில் உள்ள இந்த கிரிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஃபோட்டோகிராஃபியில் சொல்ல போனோம்னா அந்த ரூல் ஆஃப் தேர்ட்னு சொல்லுவோம். இந்த 3 லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி பிரிஞ்சது மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி உங்கள் சப்ஜெக்டை கரெக்டாக நீங்கள் வந்து பொசிஷனில் வச்சுருக்கீங்களா, அந்த ஹரிசாண்டலில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி, இந்த கிரிட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது என்ன சொல்லுவாங்க, இந்த கரெக்டாக அந்த 4 இன்டர்செக்ட் பாயிண்டில் வந்து நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் வைக்கும்போது ஒரு ஹியூமன் சைக்காலஜி இயற்கையாகவே கண்ணு வந்து அந்த இடத்துக்கு போகும். ஸோ அந்த மனிதர்கள் வந்து இந்த 4 இன்டர்செக்ட் பாயிண்டில் வந்து எந்த பொருள் இருக்கோ அதை வந்து உற்று நோக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற சப்ஜெக்டை அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சு உங்களோட டெப்த்தை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேக்கப் போட்டது மாதிரி இருக்கும். 5வது பாயிண்ட், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். புது ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கட்டடத்தில் இல்லை மேலேருந்தோ இல்லை கீழேருந்தோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது, இல்லை வந்து ஒரு கரெக்டாக பாக்ஸஸாக இருக்குது, ஒரு எப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஒரு காம்போசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு படத்தில். இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, இந்த சைட்லேருந்து ஒரு செவுரு வருது, இந்த சைட்லேருந்து ஒரு செவுரு வருது, அந்த 2 செவுரு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு நேராக வந்து இப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எடுக்கும்போதோ, இல்லை ஒரு உயரமான கட்டடத்தில் இருக்கீங்க, அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது கீழே வந்து சிமெட்ரியாக தெரியுது, இந்த சைடும் வந்து உங்களோட படத்தில் 2 பக்கமும் இருக்கிற விஷயங்கள் வந்து நல்ல வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து இப்போ யோசிக்கணும். இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருக்குது, நான் அந்த கார்னரில் போய் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குங்கிறத புது விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரண ஒரு மொபைல் ஃபோன்லேயே வந்து ஒரு அழகான ஒரு DSLRல எடுத்தது மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம்.
அதாவது இது என்னன்னா டிஎஸ்எல்ஆர்ல எடுக்கிறதுனா கேமரா வந்து என்னைக்குமே வந்து ஒரு அழகான போட்டோவை கொடுக்கறது. ஒரு சாதாரண ஆளுகள்கிட்ட வந்து ஒரு அமைச்சரான ஒரு ஆள்கிட்ட நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரா கொடுத்தாலுமே அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரேட் போட்டோகிராஃபை வந்து கொடுக்க போறது. பயங்கரமான எல்லாரும் மெய் மறக்கக்கூடிய மெச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டோகிராஃபை வந்து உருவாக்குறது அந்த கேமரா கிடையாது. அதை ஆப்ரேட் பண்ற ஒரு போட்டோகிராஃப், அந்த ஆர்டிஸ்ட் தான் அந்த விஷயத்தை உருவாக்குறது. ஸோ அந்த போட்டோகிராஃப் வந்து ஷட்டர் பட்டனையும் அந்த கேமரால உள்ள அந்த போட்டோ எடுக்கிற அந்த பட்டனையும் அழுத்துறதுக்கு முன்னாடி தன்னோட பார்வையில வந்து இங்க இருந்து எடுத்த அந்த போட்டோ அழகா இருக்குமா, இல்ல இதோட உயரமா போகணுமா, இல்ல இதோட தாழ்வா போகணுமா, இல்ல வேற ஆங்கிள் இருந்து எடுத்தா இந்த போட்டோ அழகா தெரியுமாங்கிற பல விதங்களை வந்து யோசிக்கிறது. நம்ம போறோம் வேகமா ஒரு போட்டோ எடுக்கிறோம், இந்த போட்டோ தான் முக்கியங்கிறது எடுக்கிறது வேற. இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நாங்க போயிருக்கங்க போது நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோ வந்து பல விதமா பேசும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நீங்க கரெக்டா அந்த போட்டோ எடுக்கலாம். உங்களோட சப்ஜெக்டை பொசிஷன் பண்றது, உங்களோட கேமராவை நீங்க கரெக்டா பொசிஷன் பண்றது, லைட்டோட டைரக்ஷன் பார்க்கறது, உங்க போன்ல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்றது, எல்லா லென்சஸையும் யூஸ் பண்றது, டெப்த்தை கிரியேட் பண்றது, விதவிதமான ஆங்கிள் இருந்து போட்டோ எடுக்கிறது, இப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு போட்டோ எடுக்கலாங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபை நீங்களே எடுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்டாக வரும். எப்போதுமே வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனல் கேமரா வாங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஞானம் வரும். ஒரு ஃபோட்டோவை எப்படி எடுக்கிறங்கிறத ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, கேமராவை பெரிய லெவல் கேமராவெலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, லென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் பின்னாடி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு விஷயத்தை எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் அந்த பொருள் அந்த விஷயம் அழகாக தெரியும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த ஃபோட்டோகிராஃபியில் மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஸோ நான் வீடியோவில் முன்னாடியே சொன்னது மாதிரி எக்ஸ்ட்ரா 2 போனஸ் டிப்ஸ் தரேன்னு சொன்னேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவை எப்போதும் ஒரு பையில போட்டு அழகாக நம்ம வச்சுருப்போம், சுத்தமாக வச்சுருப்போம். ஆனால் ஃபோனுங்கிறது நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிற விஷயம், எப்போதும் நம்ம பாக்கெட்லேயோ இல்லை பேண்ட் பாக்கெட்லேயோ போட்டிருக்கிற விஷயம், பல விதமான அழுக்கு தூசி இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஒன்று, அந்த கேமராவோட லென்ஸு அதிகமாக அழுக்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நான் வெறும் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்னோட கைகளில் உள்ள அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு, வேர்வை, இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி வந்து அதில் பட்டு அதில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நேரங்களில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளாத், மைக்ரோஃபைபர் கிளாத்தோ இல்லை உங்கள் டிஷர்ட் வச்சோ லைட்டாக அப்படி தொடச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது மேலே உள்ள அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் போயிடும். உங்களுக்கு சாதாரணமாகவே உங்களோட ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2வது விஷயம், உங்கள் ஃபோனில் உள்ள ஃபுல் ரெசல்யூஷனில் எப்போதுமே ஃபோட்டோ எடுங்க. நான் வந்து ரெசல்யூஷன் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வச்சுருக்கேன் அப்படிங்க சொல்லும்போது அதில் 12 மெகா பிக்சலில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சென்சார் வந்து 48 மெகா பிக்சல் வந்து அது வந்து ரெசல்யூஷனில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே குறைச்சிடுறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அதில் உள்ள ஃபுல் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்காது. 2வது, எல்லா ஃபோனுக்குமே சில ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். சில ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9, 4:3, 1:1 அப்படிங்கிற மாதிரி ஒரு நேட்டிவான அந்த ஃபோன்லேயே உள்ள அந்த சென்சாருக்கே உள்ள இயற்கையான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒர்க் ஆகும். நார்மலாக எல்லா ஃபோனோட சென்சார்ஸும் 4:3 தான் அதிகமாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இங்கேருந்து ஜூம் பண்ணி எல்லாம் எடுக்காது, அந்த 4:3 எடுங்க. எப்போதுமே ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. சில ஃபோன் கேமராஸில் மட்டும் தான் ஆப்டிக்கல் ஜூம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி 95% கேமராஸில் ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. அது வந்து அதுக்கப்புறம் டிஜிட்டலாக தான் ஜூம் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு விஷயத்தை வச்சு ஜூம் பண்ணி அதை எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட உள்ள டீட்டெயில், அந்த டேட்டா வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த மெகா பிக்சல் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மெகா பிக்சல் வந்து கம்மியாயிரும். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல அப்படியே பிக்சல்லாம் உடையுதும்பாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா ஜூம் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. ஜூம் பண்ணனாவும் உங்கள் சென்சாரை டிஜிட்டலாக ஜூம் பண்ணி அந்த விஷயத்துக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடும். அதுமாதிரி எடுக்காதீங்க. உங்கள் நேட்டிவான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சென்சாரோட ஃபுல் அவுட்புட்டில் வச்சு ரெசல்யூஷனில் ஃபோட்டோ எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நீங்களே போட்டு ஜூம் பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு வந்து உங்களோட அவுட்புட்டை பாதிக்காது. ஸோ இந்த 2 டிப்ஸோட சேர்த்து மொத்தம் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சு உங்களோட அடுத்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் கரெக்டாக எடுக்க பாருங்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சாதாரண மொபைல் ஃபோன்லேயும் டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் ரேஞ்சிலையும் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியுங்கிறத இந்த 5 டிப்ஸை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, we create a bond with you. Bye bye.